ஸோ நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போவோம், நல்லா சம்பாதிப்போம். இல்லை ஒரு சிலர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ப்ராப்பர் பொசிஷன்லேயே இருக்க மாட்டாங்க. லைக் வந்து அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மணி ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருப்போம் ஃபினான்ஷியலாக. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ த ஃபஸ்ட் மணி ரிலேட்டட் மிஸ்டேக் நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஸ்பெண்டிங் மணி ப்ராப்பர்லி ஆர் எஃபிஷியன்ட்லி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைக் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங் இருக்கும் நம்மளுக்கு மந்த்லி, லைக் அதை ஃபுல்லாமே நம்ம செலவு பண்ணிடுறது. லைக் ஒரு வாட்டி நம்ம மூவிக்கு போகலாம், இல்லை 2 வாட்டி மூவிக்கு போகலாம். மந்த்லி 4-5 டைம் மூவிக்கு போகிறது. லைக் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மந்த்லி 2-3 போகலாம். பட் எப்போ பார்த்தாலும் லைக் வீக்லி 3 டேஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, அடால் புடால்னு செலவு பண்ணுறது, கடைசியில் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த மந்த் எதுவுமே இருக்காது. ஸோ யூ ஷுட் பிளான் டு ஸ்பெண்ட் வைஸ்லி. லைக் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். பட் நம்மளுக்கு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்ல. ஸோ அதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். லைக் சின்ன வயசில் நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா வயசானதுக்கப்புறம் காசு இருக்காது. ஈவன் நம்ம ஃபியூச்சருக்கும் நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஸ்பெண்ட் யுவர் மணி எஃபிஷியன்ட்லி. ஸோ த நெக்ஸ்ட் மணி ரிலேட்டட் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாட் இன்வெஸ்டிங் மணி அட் ரைட் ஏஜ். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ தானே நம்மளுக்கு சின்ன ஏஜ், நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே வச்சிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் எப்போ பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாருமே அதை பண்ணுறதில்ல. ஏன்னா அது பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜாப்புக்கு போனோடனே என்ன நினைப்பீங்க, இது வாங்கலாம், அது வாங்கலாம், இது ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்கள் மைண்டு போகுமே தவிர அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மைண்டுக்கே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாபுக்கு போன உடனே ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ணணும். லைக் வந்து ஒரு எஸ்ஐபி போடுறதோ, இல்லை வந்து ஒரு சேவிங்ஸில் போடுறதோ, இல்லை ஒரு பிபிஎஃப்ல போடுறதோ, எது வேணாலும் பண்ணுங்கள். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் 20ஸ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் குட் சேவிங்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ த நெக்ஸ்ட் மணி மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் 20ஸ்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு ஜாபுக்கு போவீங்க, சேலரி வரும். லைக் அதையே வந்து நம்ம ஒரு இன்கமாக நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வளரவே முடியாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும். லைக் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வந்து ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை வைக்கலாம். லைக் வேறு ஆளுங்க தான் அதை பார்த்துக்க போகிறாங்க. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வச்சிங்கன்னா அது செப்பரேட் இன்கமாக வரும். சப்போஸ் உங்களால் அது முடியல அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற ப்ரொஃபஷன் ரிலேட்டாகவே பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் ஒரு ஈவினிங் ஒரு டியூஷன் எடுக்கலாம். இல்லை வந்து டியூஷன் சென்டரை வச்சு நிறைய பேரை வச்சு கூட நீங்கள் வேலை வாங்கி கூட டியூஷன் சென்டர் நடத்தலாம். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் மணி ரிலேட்டட் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு யூஸ்க்காக ஒரு லோன் எடுப்போம். அந்த லோன் எடுத்துகிட்டு அந்த லோன் டென்யூர் முடிகிற வரைக்கும் கட்டுறது. லைக் ஒரு 10 lakhs நீங்கள் லோன் எடுப்பீங்க, ஒரு ஹோம் லோனோ இல்லை ஒரு பர்சனல் லோனோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படி இருக்கும்னா, லைக் நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்தும் என்ன பண்ணுவீங்க, வர பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இஎம்ஐ மட்டுமே கட்டிட்டு வருவீங்க. அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 10 lakhsக்கு எக்கச்சக்கமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு எடுக்கிற லோனை ஒரு 5 இயர்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ ஹோம் லோன்லாம் நிறைய சேவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக பண்ணுங்கள். இதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருப்போம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மிஸ்டேக். ஸோ த நெக்ஸ்ட் மணி மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நாட் சேவிங் ஃபார் த ரிட்டையர்மெண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, எல்லா பணத்தையும் எடுத்து செலவு பண்ணுவோம், எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக எதையுமே வந்து சேவ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் இயர்லியாக பிளான் பண்ணணும். லைக் வந்து நம்மளுக்கு 60 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு நினைக்காதீங்க. இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து 50லேயே ரிட்டையர் ஆகிடுறாங்க. டியூ டு மேபி அவங்க கம்பெனி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட ஒர்க் ஸ்கெடியூல், ஹெல்த் இஷ்யூஸ், இதனால் வந்து ஏர்லி ஏஜ்லேயே ரிட்டையர் ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை சீக்கிரமாக பிளான் பண்ணணும். லைக் ஒரு 50 ஏஜ்லேயே உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் கம்பெனியில் கொடுக்குற பிஎஃப்லையும் அதிகமாக லைக் விபிஎஃப் போட்டு அதிக பணத்தை சேமிக்கலாம். இல்லை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட்டாக பிளான் பண்ணுங்கள். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பிளான் பண்ணலாம்னா நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். ஸோ பிளான் இட் ப்ராப்பர்லி. ஸோ இதெல்லாம் தாங்க மணி ரிலேட்டட் மிஸ்டேக்ஸ். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ரிலேட்டட் மிஸ்டேக் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.